ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபோனில் வந்துட்டு நம்மளே எப்படி ஓனாக பர்ச்சேஸ் பண்ணுறது கூகுள் பே அப்படி தான் சொல்லி தர போகிறேன். ஸோ ரீஃப்ளேம் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூகுள் பே வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் பேயோட யூபிஐ ஐடி எடுத்துக்கோங்க. நான் அதை வச்சு தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண சொல்லி தர போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபோன் பே கூகுள் பே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். யூபிஐ ஐடி மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ பேக்கில் வந்து நான் ஆல்ரெடி எனக்கு வெல்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனால பேக்கில் ப்ராடக்ட் இருக்குது. இல்லை அப்படின்னா பேக்கில் ப்ராடக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வெல்னஸ் தான் இப்போ ஆர்டர் போட போகிறேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். அட்ரஸும் வந்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஆஃபர்ஸ் வேண்டாம். இதில் டெலிவரி டு ஃப்ரெண்டில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் வந்து யூபிஐ இருக்கு இல்லையா, இதை கிளிக் கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அட்ரஸ் உங்களோட ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஏன்னா இதில் கவனமாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டெலிவரி கரெக்டாக ஆகும். ஸோ நான் பே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்டர்னல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் நான் கூகுள் பேல பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எதில் பண்ணுறதுனால போட்டுக்கோங்க. அதே மாதிரி யூபிஐ ஐடி நான் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாரோட யூபிஐ ஐடியுமே அட்டுக்கு ஒன்று இருக்கும். சரியா? நம்ம அந்த அட்டுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் அந்த அட்டுக்கு அப்புறம் என்ன வருதோ அது இங்கே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன ஆப் கொடுத்தாலும் அதை கொடுத்துருவாங்க. அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு மேலே வந்து கூகுள் பேலேருந்து மெசேஜ் ரிசீவ் ஆகும். ஸோ நான் அதில் வந்து டேரெக்டாக போய் பே பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், என்னோட ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்த செகண்ட்ஸ் ரன் ஆகும்போது மேலே இருந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க கூகுள் பேல. ஸோ எனக்கு என்ன ரிசீவ் ஆகலை. ஸோ அதே மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் டவர் இருக்க இடமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எனக்கு கொஞ்சம் டவர் வந்து ஸ்லோவாக இருக்கனால தான் இந்த மெசேஜ் வராமல் இருக்குது. ஃபைன் டியர்ஸ், உங்களுக்கு மேலே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரதா பாருங்கள். வரலனா டேரெக்டாக பேக் வந்து உங்களோட கூகுள் பேக்குள்ளே போயிடுங்க. சரியா? ஸோ என்னோட கூகுள் பேக்குள்ளே போகிறேன் நான். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஆரிஃப்ளேம் வந்து எனக்கு வந்திருக்கு. ஆனால் மேலே நோட்டிஃபிகேஷன் வரல. இது எனக்கு டவர் இல்லாதனால நோட்டிஃபிகேஷன் நல்லா வரும். ஸோ நான் பே கிளிக் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே கேட்கும். ஸோ பே டு ஆரிஃப்ளேம் ஆப் பே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பின்கோடு என்னவோ அதை போட்டுருங்க. சரியா? அவ்வளோதான், இப்போ பே ஆகிடும். ஓகே, பெய்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஆரிஃப்ளேம் ஆப்புக்குள்ளே போங்க. பேக்கில் வந்துட்டு இதில் போய்ட்டு ட்ராக் ஃபார் ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங்கில் காட்டும். சரியா? கொஞ்சம் நேரத்துலேயே பே ஆகிடும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பாருங்கள் எனக்கு பே ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன்.